வணக்கம். இன்றைய நாள் 25/12/2025 வியாழக்கிழமை. பனிஷ தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேசைக்கு அடியால் பணம் வாங்கிய அரசியல்வாதிகள், பரபரப்பான பேராயரின் நத்தார் உரை. திருகோணமலை நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து விபத்து. திசவிகாரையை அகற்ற முற்பட்டால் கிளர்ந்தெழுவோம், சரத் வீரசேகர மிரட்டல். கீழடி ஆய்வு அறிக்கை தெளிவற்றது, இந்திய தொல்லியல் துறை விமர்சனம். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்து தேவை, ட்ரம்பின் அறிவிப்பால் புதிய சர்ச்சை. விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். மேசைக்கு அடியால் பணத்தை வாங்கிக் கொண்டு இயற்கைக்கு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த தவறே பேரிடரில் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் என பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். இயேசுபாலகன் பிறப்பான நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு இன்று உஸ்வட கொயாவ தேவாலயத்தில் நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற இரவு ஆராதனையில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். கண்டி மாவட்டம் கசலக நகரை ஒட்டிய பமுனபுர பகுதியில் தித்வா புயலால் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள உடத்தாவ, நெலும் மாலை, கலனாக, மடகெல மற்றும் உடகல் தெபோக்காவ உள்ளிட்ட 5 கிராமங்கள் உடனடியாக மனிதர்கள் வசிப்பதற்கு தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவின் உதவி இயக்குனர் LK ரணவீர இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அந்த பகுதியில் பெரிய அளவிலான நிலப்பகுதிகள் கிட்டத்தட்ட 40 அடி ஆழத்திற்கு இடிந்து விழுந்ததனால் அக்கிராமங்கள் மனித வாழ்விற்கும் பாதுகாப்பற்றவையாக மாறிவிட்டதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அக்கரைப்பற்றிலிருந்து சுமார் 25க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திருகோணமலை நோக்கி பயணித்த குறித்த சொகுசு பேருந்து இன்று காலை 7 மணி அளவில் மகிந்தபுர சந்திக்கு அருகில் சென்றபோது விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தின் போது பேருந்தோடு இருந்த பயணிகள் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் சிறு காயங்களுக்கு உள்ளாகினர். அவர்கள் உடனடியாக அப்பகுதி மக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டு சேருநுவர வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். யாழ் தையிட்டி திசவிகாரை விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்கக்கூடாது. இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, திசவிகாரைக்கு அழுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளர்ந்தெழுவோம். யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் வசமிருந்த காணியில் 98% விடுவிக்கப்பட்டுள்ளது. எனவே திசவிகாரை தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது. இலங்கை பௌத்த நாடு என்பதை கஜேந்திரகுமார், பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேவேளை தமிழர் தாயகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. இது தொடர்பாக இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன? வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்கும் நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். கரூர் மாவட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டது திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இதில் பேசிகா நிர்வாகி தவறாக ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் என முழக்கமிட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவினர் மைக்கை பிடுங்கி பாஜக அரசை கண்டித்தனர். இந்நிலையில் தற்போது இத்திட்டத்தின் பெயரான மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் என்பதை மாற்றி விகிஸ்ட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் என மாற்ற நாடாளுமன்றத்தில் மசோதா இயற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கீழடி அகழாய்வு குறித்து தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை தெளிவற்றது மற்றும் முழுமையற்றது என்று இந்திய தொல்லியல் துறை தனது மதிப்பீட்டு அறிக்கையில் விமர்சித்துள்ளது. கீழடி அகழாய்வு அறிக்கை குறித்து மதிப்பீட்டு அறிக்கையை இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் 5 பேர் கொண்ட நிபுணர் குழு தயாரித்துள்ளது. 114 பக்கங்களை கொண்ட இந்த மதிப்பீட்டு அறிக்கை கீழடி அகழ்வாய்வு குழு அறிக்கையை தயாரித்த தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
2 ஆண்டுகளுக்கு முன் அமர்நாத் ராமகிருஷ்ணா தாக்கல் செய்த 982 பக்க அறிக்கையில் கீழடி ஒரு தனித்துவ கலாச்சாரம் கொண்ட தளம் என்று கூறியிருந்தார். ஆனால் இந்த வாதம் கீழடியில் உள்ள மண்ணடுக்கு மற்றும் ஆதாரங்களுடன் ஒத்துப்போகவில்லை என்று இந்திய தொல்லியல் துறை குழு கூறியுள்ளது. மேலும் கீழடி அறிக்கையில் தரவுகள் முறையாக பகுப்பாய்வு செய்யப்படவில்லை என்றும் சில வரலாற்று தரவுகளில் போதிய ஆதாரமின்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கீழடி நாகரிகம் கிறிஸ்துக்கு முன் 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்ற கருத்தை இந்திய தொல்லியல் துறை ஏற்கவில்லை. அது கிறிஸ்துக்கு முன் 300க்கு முந்தையதாக மட்டுமே இருக்க முடியும் என்று வாதிடுகிறது. இந்நிலையில் கீழடி விவகாரத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு வரலாற்று ஆய்வாளர் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒடிசாவில் கந்தமால் பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் மாவோயிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் கணேஷ் உய்கே உள்ளிட்ட 6 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். மேலும் இது நஸ்கல் இல்லாத பாரதத்தை உருவாக்குவதற்கான பயணத்தில் ஒரு மைல்கல் என்று பாராட்டியுள்ளார். மேலும் 2026 மார்ச் மாதத்துக்குள் நாட்டில் நக்சலிசத்தை முழுமையாக ஒழிக்க அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்காவுடன் கிரீன்லாந்தை இணைக்க விரும்புவதாக கூறி வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் கிரீன்லாந்திற்கு சிறப்பு தூதுவரை நியமித்து டென்மார்க்குடன் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிபிசி டிரம்பிடம் கேள்வி எழுப்பிய போது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்காக கிரீன்லாந்து தேவை, அதை நாங்கள் பெற வேண்டும் என கூறினார். அதிபர் டிரம்பின் இந்த அறிவிப்பு கிரீன்லாந்தை கோபப்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து அமெரிக்க தூதுவரை அழைத்து விளக்கம் கூறப்போவதாக கிரீன்லாந்து தெரிவித்துள்ளது. எங்கள் எதிர்காலத்தை நாங்களே தீர்மானிக்க வேண்டும், பிராந்திய ஒருமைப்பாடு மதிக்கப்பட வேண்டும் என கிரீன்லாந்து பிரதமர் யென்ஸ் கெரடரிக் நில்சன் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான தன்னார்வ பதவியில் பணியாற்றுவது தனக்கு பெருமை என சிறப்பு தூதுவர் லாண்ட்ரி தெரிவித்துள்ளார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panesiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.